எனது அன்பிற்குரிய பாசத்திற்குரிய செல்லம்பட்டி மக்களே வணக்கம். இப்ப பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற அரசியல் சூழ்நிலை, இன்னைக்கு இருக்கிற அரசியல்வாதிகள் நம்ம மக்களை எப்படி பாக்குறாங்க? உயிருள்ள ஒரு ரத்தமும் கழிவுமாக இருக்கிற ஒரு மனுஷரா பாக்குறாங்களா? கண்டிப்பா இல்ல. நம்மள எப்படி பாக்குறாங்க? ஒருவரையும் ஒரு ஓட்டா தான் பாக்குறாங்க. அரசியல் எப்படி செய்யறாங்க? ஊழலா செய்யறாங்க, லஞ்சமா செய்யறாங்க. மக்களின் நலன்களையும் மக்களின் சொத்துகளையும் திருடி தன்னோட குடும்பம் வளரணும், தன்னை சார்ந்தவங்க வளரணும், தான் வளரணும் அப்படின்ற ஒரு வழியில தான் போயிட்டு இருக்காங்க. ஆனா என் தந்தை ஒரு விஷயத்த சொல்லிட்டு போயிருக்கிறாரு. அவர் கடைசி ஆசையான ஒரு வார்த்தைய வந்துட்டு அவர் இப்ப சமீபமா நிறைய இடத்துல கேட்டிருப்பீங்க. என் மக்களுக்காக நான் ஒரு நாள் வருவேன் நாட்டுக்கு, என் மக்கள் என்னை ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சு என் மக்கள் என்னை தலைமையில் உட்கார வைப்பாங்க, நான் கண்டிப்பா என் மக்களுக்கு ஒரு சுதந்திரமான வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்துட்டு தான் சாகுவேன் அப்படின்ற ஒரு வார்த்தையை குறிப்பிட்டிருப்பார். அவருடைய கடைசி ஆசையாக சுதந்திரமான வாழ்க்கை அப்படின்னா என்னங்க? ஏழ்மையிலிருந்து சுதந்திரம், நோயிலிருந்து சுதந்திரம், மனநோயிலிருந்து சுதந்திரம். இதுல எல்லாத்துலயும் வந்து சுதந்திரம் எப்படி கிடைக்கும்? ஒரு கவர்மெண்ட் நமக்கு என்ன பண்ணுது? இலவசம் கொடுக்குது. இலவசம் அப்படின்றத நம்ம இப்படி கையேந்தி வாங்குற நிலைமையில தான் வச்சிருக்கிறாங்க. எலெக்ஷனுக்கு ஒரு நாள் 2 நாள் முன்னாடி 1500 ரூபாய் பணம் வந்து கொடுத்து நம்மள 5 வருஷத்துக்கு அடிமாட்டு விலைக்கு நம்மள வாங்குறாங்க. ஆனா இது இல்லைங்க ஒரு நேர்மையான கவர்மெண்டோட வேலை. ஒரு நேர்மையான அரசாங்கம் என்ன பண்ணணும்? நம் மக்களுடைய நம்மளுடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யணும். எதெல்லாம் அடிப்படை தேவை? நல்ல ஒரு தனியார் ஸ்கூலுக்கு ஈக்குவலான குவாலிட்டியில ஒரு ஸ்கூலு, நல்ல ஒரு தனியார் ஆஸ்பத்திரிக்கு ஈக்குவலான குவாலிட்டியில ஒரு ஆஸ்பத்திரி, இதுதான் ஒரு கவர்மெண்ட் செய்யணும். அதே போல உண்ண உணவு, சுத்தமான நீர், சுத்தமான இடம், நல்ல ரோடு, நம்ம ஊருக்கு வந்து நல்ல ரோடு, இதுதானே ஒரு கவர்மெண்ட் செய்யணும். இதுதானே ஒரு அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டியதானே ஒரு கவர்மெண்டோட வேலை. இந்த அடிப்படை தேவைகளை செய்ய வேண்டியதுக்காக இவங்க வந்து கொள்ளையடிச்சா, அதாவது இந்த அடிப்படை தேவைகள் செய்து கொடுத்தோம்னா கொள்ளையடிக்க முடியாது. மக்களின் சொத்தை, மக்களின் பணத்தை கொள்ளையடிக்க முடியாது. இன்னைக்கு ஒரு கிராமத்துக்கு போற ஒரு ரோடு வந்து நல்லா இருக்குதுங்களா? மக்களுக்கு சரியான நீர் வசதி கிடைக்குதா? எத்தனை ஏக்கர் நிலம் வச்சிருந்தாலும் நம்ம ஒரு ஏழையாதான் இருக்கும். இன்னைக்கு விவசாயம் செய்யறவங்க நொந்து செத்துட்டு கிடக்குறோம். என்ன காரணம்? நமக்கு சரியான நீர் வசதி இருக்குதுங்களா? எத்தனை நீர்நிலைகள் அழியப்பட விட்டு. இங்க இருக்கிற ஒகேனக்கல், இங்க இருக்கிற தென்பெண்ணையாறு, இவ்வளவு டெக்னாலஜி வளர்த்திருக்குது. இந்த தென்பெண்ணையாறு, ஒகேனக்கல், இங்க இருக்கிற ஏரி, குளங்கள் இதெல்லாத்தையும் இணைத்து இந்த கிருஷ்ணகிரி நாடாளுமன்றத்தில் இருக்க விவசாயிகளுக்கு நல்ல ஒரு நீர் வசதி ஏற்படுத்தி கொடுக்க முடியாதா? இது எந்த தலைவர் வந்து முன்னிறுத்தி பண்ணாங்க? இத்தனை வருஷத்துல நீங்க வந்து ஓட்டு போட்டு ஏடிஎம்கேக்கும் டிஎம்கேக்கும் மாத்தி ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சீங்க. எத்தனை கவுன்சிலர் கிட்ட நீங்க போய் உரிமையா எனக்கு இந்த ரோடு சரியில்லை, எனக்கு இந்த மாதிரி தண்ணி வரல, இந்த டிச்சு சரியில்லைன்னு சொல்லி உரிமையா உங்களால எத்தனை பேர்கிட்ட போய் பேச முடியுது? ஒரு லஞ்சம் இல்லாம ஒரு வேலையை உங்களால, பொதுமக்களால, ஒரு ஏழ்மையான மக்களால உங்களால போய் கேட்டு முடிச்சுக்க முடியுதா? அரசாங்கம் என்பது என்ன? அரசாங்கம் என்பது மக்களின் சுமத்தப்படும் அதிகாரம் அல்ல. அரசாங்கம் என்பது மக்களால் மக்களுக்காகவே. அப்ப அரசாங்கம் என்பது என்ன? மக்களேதான் அரசாங்கம். அப்படிப்பட்ட ஒரு அரசாங்க தலைவரை தான் நம்ம வந்துட்டு தேர்ந்தெடுத்து வைக்கணும். இப்ப நான் ஒரு உதாரணம் சொல்றேங்க. என்ன பொறுத்த வரைக்கும் அரசாங்கம் என்பது ஒரு கடவுள். நம்ம ஒரு கடவுளுக்கு கீழே வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்படி ஒரு கடவுள் உட்கார வேண்டிய இடத்துல நம்ம யார உட்கார வைக்கிறோம்? அயோக்கியர்களை, மக்களை சுரண்டி, இயற்கை வளங்களை சுரண்டி, நாடு அழிச்சு, தான் வளரணும், தன்னை சார்ந்தவங்க வளரணும், குடும்பம் வளரணும்னு இஷ்டப்படுறாங்க. இங்க இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சு போய் அவங்களுக்கு ஒரு வேலை செய்யற இடத்துல முன்னாடி அதிகாரம் அவங்களுக்கு கிடைக்குதா? நல்ல வேலை கிடைக்குதா? நல்ல நீர் வசதி கிடைக்குதா? நம்மளால வந்துட்டு இந்த ரோடெல்லாம் ஒரு கேள்வி கேட்க முடியுதா? இத்தனை நாள் ஒரு 10-15 நாளா நானும் இந்த நாடாளுமன்றத்துல எல்லா வில்லேஜுக்கும் போயிட்டு வந்துட்டேன். அவ்வளவு வந்து மோசமா இருக்கு. 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை ஒண்ணு கொடுக்கறாங்க, அதுக்கு காசே கொடுக்காம வச்சிருக்கிறாங்க. தந்தைமார்களே, தாய்மார்களே, புரிந்து கொள்ளுங்கள்.
என் தந்தையின் பெயரில் நான் ஒரு விஷயத்த தெளிவா குறிப்பிடுறேன். சத்தியமிட்டு ஒரு விஷயத்த சொல்றேன். இந்த வீரப்பனாரின் மூத்த மகளாகிய வித்யா வீரப்பன் அரசியல் என்பதை தன்னுடைய வளர்ச்சியாக இல்ல, தன்னுடைய குடும்பத்தின் வளர்ச்சியாக இல்ல, தன்னுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களின் வளர்ச்சியாக இல்ல, அரசியல் என்பதை மக்கள் சேவையாக செய்து காட்டி இங்குள்ள ஒவ்வொரு அரசியல்வாதிகளுக்கும் நான் செய்ய போகும் அரசியல் வாழ்க்கையில் நாட்டோடும் அரசியல் பாடம் நான் எடுத்தே தீருவேன். என் தந்தையின் கனவாகிய ஒரு சுதந்திரமான வாழ்க்கை, ஏழ்மையிலிருந்து சுதந்திரம். இப்ப நீங்க ஒரு ஆஸ்பத்திரிக்கு போய் அவ்வளவு செலவு பண்றீங்க, தனியார் ஸ்கூலுக்கு போய் அவ்வளவு செலவு பண்றீங்க, நீங்க சம்பாதிக்கிறதுக்கெல்லாம் அங்கேயே கொண்டு போய் கொட்டுறீங்க. இது ஒரு கவர்மெண்டா கொடுக்க முடியும் அப்படின்றத ஏன் யோசிக்கல? உங்களில் இருந்து, ஏன்னா நானும் பாத்தீங்கன்னா குழந்தையில இருந்து என்னோட அம்மா அப்பா என்ன வளர்த்தது வந்துட்டு ஒரு சின்ன ஊர்ல இருக்கிற அங்க இருக்க தந்தை தாய்மார்கள் தான் வளர்த்தாங்க. அந்த ஒரு நன்றி இன்று அவர்கள் பாசத்தை காமித்து என்னை தனியாக என் தந்தையின் நோக்கம் எப்படி அவர் மக்களுக்காக இருக்கிறார், நம்ம மக்கள் தான் இந்த பிள்ளைக்கு தந்தையா தாயா இருக்கணும் என்னை வளர்க்க ஆரம்பிச்சாங்களோ அன்றைக்கே ஒரு விதையை என் மனதுக்குள் வித்திட்டு விட்டார்கள். மரமாக உழைத்து மக்களுக்காக நான் ஒரு போராளியாக வந்து நிற்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தை தூண்டி இன்னைக்கு வந்து நான் நின்றுட்டு இருக்கிறேன். என் தந்தையின் எண்ண அலைகள், என் தந்தையின் எண்ணம், என் தந்தையின் ஆன்மா என்னை சுற்றியே இயங்கிக் கொண்டிருக்கிறது, என்னுள்ள இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதன் மூலியமாக இந்த மக்களுக்கு ஒரு சுதந்திரமான வாழ்க்கை என் தந்தை குறிப்பிட்டது போல் செய்து கொடுக்காமல் நான் என்னோட உயிரே போனாலும் இந்த மக்களுக்காகவே போகட்டும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல நான் அரசியலுக்கு வந்திருக்கிறேங்க. இதுதான் என் தந்தையின் மேல நான் செய்யற சத்தியம். ஆகவே மக்களே, நீங்கள் இந்த முறை எனக்கு மைக்கு சின்னத்தை வாங்கி போட்டு உங்க வீட்டு பிள்ளையா நீங்க ஆதரிச்சு என்னை ஜெயிக்க வைங்க. நான் ஜெயிச்சாலும் தோற்றாலும் என்ன நிலை ஆனாலும் ஒவ்வொரு இடத்துல எங்கெல்லாம் மக்கள் குரல் நசுக்கப்படுதோ மக்களின் பேராக கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நான் நிற்ப ஒரு சூழல்லையும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஏழ்மையிலிருந்து சுதந்திரம், நோயிலிருந்து சுதந்திரம், மனநோயிலிருந்து சுதந்திரம், இதெல்லாம் எப்படி ஏற்படும்? மக்களுடைய அடிப்படை தேவைகள் பூர்த்தி ஆகப்பட்டால், கவர்மெண்ட் வந்து மக்களுடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செஞ்சிருச்சு அப்படின்னா எல்லாரும் எந்த பிரச்சனையும் இல்லாம நிம்மதியா சமுதாயத்துல வாழ்ந்து அடுத்த நிலைமைக்கு வளர்ந்து அவர்கள் குழந்தையும் இந்த நாடும் இந்த ஊரும் நாமும் வளர முடியும். இதை கண்டிப்பாக என் தந்தையின் பெயரால் அவரின் நோக்கத்தை உயிரை கொடுத்தாவது ஒரு போராளியின் மகள், என் தந்தை ஆயுதம் ஏந்திய போராளியாக இருந்தார். நான் கண்டிப்பா மக்களுக்காக என் தந்தையின் நோக்கத்திற்காக கருத்தியல் ஏந்திய போராளியாக இருந்து நான் இந்த எலெக்ஷன்ல எவ்வளவு ஓட்டு எடுக்கிறேனோ இல்லையோ மக்களுக்காக திரும்ப அவர்களின் குரல் எங்கெல்லாம் நசுக்கப்படுகிறதோ, அவர்களின் தேவை எங்கெல்லாம் புறக்கணிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் குரல் கொடுத்து என் மக்களுக்காக நின்று என் மக்களுக்காக வாழ வேண்டும், என் மக்களுக்காகவே சாக வேண்டும் என்கின்ற ஒரே முடிவில் நான் அரசியலுக்குள் வந்து இன்னைக்கு இந்த நாளுக்காக இத்தனை வருஷம் பட்ட கஷ்டம், இத்தனை வருஷம் எங்க குடும்பத்துல இருந்து நாங்க ஃபேஸ் பண்ணது எல்லாத்தையும் பொறுத்துட்டு இன்னைக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் நாங்க பொறுத்துட்டு இருந்து இந்த ஒரு நாளுக்காக தான். இனிமேல் என் பணி, என் வாழ்க்கை, என்னுடைய நேரம் எல்லாமே மக்களின் சமுதாயத்தின் வளர்ச்சிக்காக மட்டும்தான் இருக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அன்பார்ந்த பொங்கம்பட்டி பகுதி வாழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் தமிழ் கட்சியின் மைக்கு சின்னத்துல வாக்கு செலுத்துங்க. நிலப்பலம் சார்ந்த தொழில் வளர்ச்சி அமைக்கிற நாம் தமிழ் கட்சியோட மைக்கு சின்னத்துல வாக்கு செலுத்துங்க. வேளாண்மை பொருளாதாரம் மேம்பட நாம் தமிழ் கட்சியோட மைக்கு சின்னத்துல வாக்கு செலுத்துங்க. சிற்றூர்களின் பொருளாதாரம் மேம்பட நாம் தமிழ் கட்சியோட மைக்கு சின்னத்துல வாக்கு செலுத்துங்க. தமிழ்நாட்டுக்கு தனி வங்கி கணக்கு தொடங்க நாம் தமிழ் கட்சியோட மைக்கு சின்னத்துல வாக்கு செலுத்துங்க. தமிழ் பெரும் முதலாளிகளை உருவாக்கிட நாம் தமிழ் கட்சியோட மைக்கு சின்னத்துக்கு வாக்கு செலுத்துங்க. சீரான தரமான சாலைகள் அமைத்திட நாம் தமிழ் கட்சியோட மைக்கு சின்னத்துக்கு வாக்கு செலுத்துங்க. இதுவரை 500,000 வாங்கிட்டு இந்த திராவிட கட்சிகளுக்கு ஓட்ட போட்டு நாம நாசமா போனதெல்லாம் போதும். இந்த 70 ஆண்டு காலங்களா நமக்காக இந்த திராவிட கட்சிகள் என்ன செஞ்சாங்க? அவங்களோட சொத்து மட்டும்தான் பேசிட்டு போனாங்க.